ஹாய்ங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லைனிங்கில வந்து நெக் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டோம். வரைஞ்சிட்டு என்ன பண்றோம், சின்ன சின்ன பால் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற பிளாக் கலர்ல சின்ன சின்ன பால் நம்ம கட்டி வச்சிருக்கோம். அந்த பால வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு நெக்க நான் கட் பண்றது கிடையாது. கட் பண்ணாம அந்த லைன்லயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா, நம்மளுக்கு நெக் வந்து அந்த ஷோல்டர் இறங்காம இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெக்க கட் பண்ணாம அதில மார்க் பண்ணிட்டு, அதில வச்சு நம்ம வந்துட்டு இந்த பால வச்சு நம்ம ஸ்டிச் பண்றோம். இப்ப ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஒன் சைடு மட்டும் தான் பால் வேணும். அதனால எடுத்துட்டு, இப்ப வந்து ஒரிஜினல் பீஸ் எடுத்துட்டு, அது மேல லைனிங்க வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்றோம். இப்ப வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பால் வச்சு ஸ்டிச் பண்ணி, அந்த தையல் மேலேயே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்ப அந்த தையல் மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு, இப்ப இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விடுறோம். கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப்புலலாம் வந்துட்டு நாட்ச் போட்டுடுங்க. அப்பதான் நம்ம திருப்பும்போது நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங் வரும். அதனால நம்ம நாட்ச் போட்டுட்டு, இப்ப திருப்பிட்டு, இப்ப மேல வந்துட்டு ஒரு படிமான தையல் வந்துட்டு நம்ம போடுறோம். ஃபுல்லா சுத்தி அந்த தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்ப படிமான தையல் போட்டுட்டோம். போட்டுட்டு இப்ப என்ன பண்றோம்னா, இந்த லைனிங்க ஃபுல்லா நம்ம வந்துட்டு அட்டாச் பண்றோம். ஃபினிஷ் பண்றோம் லைனிங்க. அப்ப இதுக்குள்ள லைனிங் அட்டாச் வந்துட்டு எந்த சுருக்கமும் இல்லாம இப்படி பண்ணி எடுத்துருங்க. இப்ப எடுத்தாச்சு. இப்ப வந்துட்டு என்ன பண்றோம்னா, இந்த சுத்தி உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப வந்துட்டு இப்ப கீழ வந்துட்டு பாட்டத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து பீஸ் குடுத்து நம்ம அடிச்சு திருப்பிடலாம். இப்ப இந்த பீஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. லென்த் பத்தாததுக்கு ஜாயின் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்றோம், இப்போ இதில் வச்சு அட்டாச் பண்ணுறோம். மேல் பக்கம் வச்சு அட்டாச் பண்ணி அதை வந்துட்டு மேலே ஒரு படிமான தையல் போடுறோம். போட்டுட்டு இதை வந்து திருப்பி இப்படி மடித்து வச்சு ஒரு தையல் போடுறோம். மடித்து ஒரு தையல் போட்டுடுறோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன் சைடு மட்டும் ஸ்கேலப் வேணும். அதனால நம்ம வந்துட்டு கேன்வாஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்கேலப் என்ன பண்ணுறோன்னா, ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு சேம் ப்ளவுஸ் கலர்லேயே நம்ம அந்த ஸ்கேலப் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ப்ளவுஸ் துணி எடுத்து அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த லைனிங்கில் அட்டாச் பண்ணியிருக்க அந்த ஸ்கேலப் எடுத்து அதில் வச்சு அது மேலேயே வந்துட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக அந்த ஒன் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலப் கட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதை வந்து ஸ்டிச் பண்ணி இப்போ எடுத்துருங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம லைட்டாக அந்த ஷேப்புக்காக நம்ம வந்துட்டு கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து திரும்பும். இல்லைன்னா நம்மளுக்கு ஷேப் திரும்பாது. அதனால நம்ம வந்து கட் பண்ணி விடுறோம். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி எடுத்துடலாம். லைனிங்கை வந்துட்டு நம்ம திருப்புறோம். பாருங்கள், இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு மேலே வந்துட்டு நம்ம ஒரு படிமான தையல் போடணும். இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு நிற்காது. அதனால் மேலே வந்துட்டு ஒரு படிமான தையல் போடுறோம். இப்படி சுற்றி போட்டு தையல் போட்டு எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ அந்த மேலே உள்ள பீஸும் அடியில் உள்ள பீஸும் ஒன்றா வச்சு இப்படி ஜாயின் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நிற்கும். அதனால் இப்போ இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த லைட்டாக உள்ள பீஸெல்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை மடிச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் போடுறோம். அப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு எடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்கேலப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒன் சைடு வச்சு ஒரு ஸ்டிச் போடுறோம். கரெக்டாக அந்த ஸ்கேலப் அளவுக்கு ஒன் சைடு வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். போட்டுட்டோம். இப்போ அந்த சைடில் வர அந்த ஸ்கேலப் வந்துட்டு அந்த ப்ளவுஸ்லேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷேப் அளவுக்கு கரெக்டாக வந்துடும். அடியில் வந்துட்டு நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ வந்துட்டு இந்த ஒன் சைடு வந்துட்டு பால் மட்டும் தேவை. ஆனால் அந்த ஸ்கேலை பக்கத்தில் நம்ம வந்துட்டு பால் வந்து உருட்டி வச்சுருக்கோம். அதை வந்துட்டு எடுத்து நம்ம அதில் வந்துட்டு கொடுக்குறோம். ஃபுல்லாக அந்த பால் வச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த டிசைன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் ஒர்க்கு தான் லேட் ஆகும் தைக்கிறதுக்கு. எப்படியும் ஒன் டே ஆகிடும். ஏன்னா அந்த பால் வந்துட்டு நம்ம கட்டுறதுக்கே நம்மளுக்கு லேட் ஆகும். அப்போ வந்துட்டு இந்த ஃபுல்லாக இந்த பால் உருட்டுனதெல்லாம் வச்சு நம்ம ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். இது முடிஞ்சிடுச்சு. ஸ்டிச் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க ஃபினிஷிங் எப்படி